எக் ஸ்டஃப்டு மினி பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி ஹீட் ஆனோடனே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வெங்காயம் நல்லா வணங்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கட் பண்ண தக்காளியை நான் இது கூட ஆட் பண்ணி நல்லா வணக்கிட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை ஆனோடனே கொஞ்சமாக முட்டைக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நான் 3 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சப்பாத்திக்கு மாவு தட்டுற மாதிரி எப்பயும் போல் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு இது கூடவே நம்ம உள்ளே எக் ஸ்டஃபிங்கை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணதை குட்டி குட்டியாக கட் பண்ணி கையிலேயே ப்ரெஸ் பண்ணோன்னா குட்டி குட்டியாக பரோட்டா மாதிரி வரும். இதை தோசை தவாவில் போட்டு 2 நிமிஷத்துக்கு திருப்பி போட்டு எண்ணெய் விட்டு எடுத்தால் ரொம்பவே டேஸ்ட்டான எக் ஸ்டஃப்டு மினி பரோட்டா தயார். குழந்தைங்களுக்குலாம் ஒரு நல்ல ஸ்நாக் ரெசிபியாவோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாவோ கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.